சாதாரண நேரங்கள்ல நிர்வாணமாக இருந்தா பார்த்து ரசிச்சிடலாம். அங்க பயங்கரமான சிச்சுவேஷன். எழுப்பும் போது எந்த மாதிரி எழுப்பப்படுகிறார்கள்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅரிது அலா ரப்பிக சஃபா. அந்நாளிலே தன்னுடைய இறைவனுக்கு முன்னாடி அவர்கள் சப்பு சப்பாக நிறுத்தப்படுவார்கள். அப்படி வரிசையாக என்ன செய்யும்? நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வரிசையாக நிப்பாட்டுவான். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவான் தெரியுமா? லகத் ஜிதுமூனா, நம்மிடம் வந்து விட்டீர்கள், கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரா, முதலாக நாம் உங்களை எப்படி படைத்தோமோ அதே மாதிரி வந்துட்டீங்க. அது என்ன முதலாக எப்படி படைச்சோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல்ல அல்லாஹ் தஆலா எப்படி எங்களை படைச்சான் அதுக்கு நபிகள் நாயகம் விளக்க சொல்றாங்க. இது 18வது சூறால 48வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு நபிகள் நாயகத்துடைய விளக்கம் புகாரியில 6527வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. எப்படி சொல்றாங்க? துஹ்ஷரூன, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், ஹுஃபாத்தன், காலில் செருப்பு இருக்காது. கபூர்ல இருந்து நம்ம எழுப்பப்பட்டு வருவோமா இல்லையா? காலில் செருப்பு இருக்காது. உராத்தன், ஆடை அற்றவர்களாக நிர்வாணமாக எழுப்பப்படுவோம். உர்லன், ஆண்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களையும் சிலர் இருக்கிறார்கள், ஹத்னா செய்து கொள்வார்கள், சுன்னத்து செய்து கொள்வார்கள். முஸ்லிம் ஆண்களாக இருந்தா கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க. ஆனா நாங்க இப்ப ஹத்னா செய்யப்பட்டிருக்கிறோம். எழுப்பப்படும் பொழுது அந்த ஹத்னா இருக்காது. ஹத்னா செய்யப்படாதவர்களாக, சுன்னத்து செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவோம் என்று சொல்லி நபிகள் இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆரம்பத்தில் உங்களை நம்ம படைச்சோமே, பிறக்கும் போது செருப்போட தான் பிறந்தோமா? பிறக்கும் போது உடுப்பு உடுத்துக்கிட்டு தான் பிறந்தோமா? ஆண்களாகிய நாங்க சுன்னத்து செய்யப்பட்டவர்களாக பிறந்தோமா, படாதவர்களாக பிறந்தோமா? இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆரம்பத்தில் நான் உங்களை எப்படி படைச்சனோ அதே மாதிரி வந்துட்டீங்களா? அப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, ஏன்னா அந்த நிர்வாணமாக எல்லாம் நிப்போமா இல்லையா? ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக நிப்போம். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அர் ரிஜாலு வன் நிசாஉ யன்துரு பஅதுஹும் இலா பஅதின், அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்களா இல்லையா ஆடை இல்லாம இருந்தா? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல் அம்ரு அஷத்து மின் ஐயுஹிம்மஹும் தாக்கி. ஆயிஷாவே, அதுக்கு முயற்சி செய்வதை விட, பார்த்து ரசிப்பதை விட அந்த நேரம் இருக்குதே அது படு பயங்கரமாக இருக்கும். பார்த்து ரசிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அங்க இருக்காது. பொதுவாக மனுஷன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, தனக்கு ரொம்ப பிடிச்சதை என்ன செய்வான்? பார்த்து ரசிப்பான். சில ஆட்களுக்கு என்ன செய்வாங்க? சில வாகனங்கள், சில கார்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கார் ஒன்று ரோட்ல கண்டுட்டா பார்த்துட்டு அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பான். சில ஆட்களுக்கு பைக் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை கண்டா என்ன செய்வான்? நின்று அதை பார்த்து ரசிப்பான். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் கடல்ல குளிக்க போறாரு. அவருக்கு ரொம்ப என்னது, இந்த டொல்பின் மீன்கள் இருக்குது பாத்தீங்களா? துள்ளி குதிக்கும் கடல்ல. எல்லா மீன்களும் துள்ளி குதிக்கிற மாதிரி டொல்பின் மீன்களும் துள்ளி குதிக்கும். அவர் என்ன செய்யறாரு? கடல்ல குளிக்கிறதும் அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. குளித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த டொல்பின் மீன்கள் துள்ளி விளையாடுது பாத்தீங்களா? அதை பார்ப்பது இவருக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது. ஆனா இவர் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது தண்ணீர கடல்ல மூழ்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப வாழ்வா சாவா என்ற சிச்சுவேஷன். கடல்ல மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு, தத்தளிச்சு கொண்டிருக்கிறாரு. உசுரை எப்படியாச்சும் காப்பாற்றி கொள்ளணும். தட்டமாறி கொண்டு இருக்கும் போது டொல்பின் மீன்கள் துள்ளி விளையாடுது. இப்ப அந்த டொல்பின் மீன்கள் துள்ளி விளையாடுவதை பார்த்து ரசிப்பாரா, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்வாரா? இந்த சிச்சுவேஷன்ல பார்த்து ரசிக்கக்கூடிய, அவர் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தாலும் அது முக்கியமா தெரியாது. எது தெரியும்? உயிரை காப்பாற்றிக்கணும், உசுறு முக்கியம். இதே தான் மறுமையில. சாதாரண நேரங்கள்ல நிர்வாணமாக இருந்தா பார்த்து ரசிச்சிடலாம். அங்க பயங்கரமான சிச்சுவேஷன், பார்த்து ரசிக்கக்கூடிய நிலையில அங்க சிச்சுவேஷன் இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த ஒரு ஹதீஸே போதும் அந்த மஹ்ஷர் மைதானம் என்பது எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இடம் என்பதற்கு.